ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன சார் போட போகிறீங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சோழி பிரசனம் தான் ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம். அதாவது 108 சோழியில் எப்படி சோழி பார்க்குறது, அதுக்கு என்ன ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இன்னும் 12 சோழின்னு ஒரு வகை இருக்குது. இந்த 12 சோழியை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியை வணங்கி, இந்த சோழி பிரசனம் கற்றுக் கொடுத்த கணீரையா அவர்களையும் வணங்கி இந்த சோழி பிரசனத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம். இந்த சோழி பிரசனங்கிறது கேரளாவில் பகல் பார்ப்பாங்க, இரவுலையும் பார்ப்பாங்க. ஆனால் நாம் அப்படி பார்க்குறது இல்லைங்க. நம்ம பகல் மட்டும்தான் இங்கே தமிழ்நாடு பூரா பார்ப்பாங்க. இது மேக்ஸிமம் 12 மணிக்கு முன்னாடி பார்க்கணும்னு வச்சுங்களேன். அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த சோழி பார்த்திங்கன்னா ஒரு 108 சோழி ஒரு வகை, 12 சோழி ஒரு வகை. இது ஒரு மெத்தேடு, 2 மெத்தேடு பார்க்கலாம். இது என்ன சார் முன்னாடினாக்கா, இது பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடிய சோழிகள் 1, 2, 3, 4, 5. இது சூரியன் சந்திரனை குறிக்கக்கூடிய சோழிகள். இப்போ சோழி இப்படி தான் வச்சுங்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கி, மகாலட்சுமி தாயாரை வணங்கி நம்ம இந்த சோழி பிரசனத்தை பார்க்கணும். இந்த சோழியில் ஆண் சோழி பெண் சோழின்னு இருக்குது. இப்போ இந்த ஆண் சோழின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தடிமன் உயரமாக இருக்கும். இது இந்த கீழே இப்படி வச்சிங்கன்னா நல்லா ஹைட்டாக உயரமாக தெரியும். இது ஆண் சோழி. இப்போ நம்ம 12 சோழிக்கு பார்க்கும்போது எல்லாமே பெண் சோழி தான் எடுத்துக்கிறோம். பெண் சோழி பார்த்தீங்கன்னா இதனுடைய இது தடிமனமாக இருக்கும், அதாவது பள்ளமாக இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா நல்லா அப்படி கவுந்து இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் பெண் சோழி. இப்போ 12 சோழி பார்க்கும்போது நம்ம பெண் சோழி தான் எடுத்துக்கணும். 12மே பெண் சோழியாக தான் இருக்கணும். அதுதான் சிறப்புன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 12 சோழி எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக நம்மளை நாடி வந்திருக்காங்க, அவங்க மனசில் என்ன ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறது இந்த சோழியிலேயே சொல்லிடலாம். அவங்கள கேட்க வேண்டியதில்லை. நம்ம நீங்கள் எதுக்குங்க வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. சோழியை போட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மனசில் என்ன நினைச்சாங்களோ அதே தான் இருக்கும். அவங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்க சொல்லணும். நம்மளுடைய குலதெய்வத்தையும் வேண்டி, நம்மளுடைய குருமார்கள்லாம் வேண்டி இந்த சோழி இப்படி 12 சோழி எடுத்து நம்ம இப்படி போடணும்னு வச்சுங்களேன். போடும்போது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சோழி மலர்ந்துருக்குது. இங்கே பாருங்கள், 1, 2, 3. இந்த மலர்ந்து இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். மலர்ந்துன்னா அப்படி மேலே இருக்கிறது, இப்படி கமர்ந்து இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. மலர்ந்த சோழி மட்டும்தான் எடுக்கணும்னு வச்சுங்களேன். 3, 1, 2, 3, இங்கொன்று இருக்கு பாருங்க, தான் 4. 4 சோழி மலர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 4 சோழிக்கு உண்டான பலன் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாருங்க, அங்கே போர்டல் இன்னையோட கோச்சாரத்தை நம்ம எழுதி வச்சுருக்கோம். கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு. இப்போ அங்கே அந்த போர்டலில் போய் நம்ம 4 சோழின்னு 4ஆம் இடத்துல எழுதணும், மேசத்தில் எழுதணும். மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, குரு 4. இது எழுதணும்னு வச்சுங்களா. இதுதான் வருது. இது ஆரோட லக்கணம், இது உதய லக்கணம். இப்போ ஆரோட லக்கணத்துக்கு உதய லக்கணம் 4ஆம் இடமா வந்திருக்கு. இப்போ 4ஆம் இடம்னா என்ன சார் அப்படின்னா, இவங்களுடைய கேள்வி 4ங்கிறது சொத்து, சுகம், வாகனம், இதை பற்றி தான் கேட்பாங்க 100%. அப்போ இந்த அதிபதி இங்கே குரு லக்கணத்திலேயே உச்சமாக இருக்கிறாரு. இப்போ இந்த வீட்டு அதிபதி சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேர் 7லேருந்து தன் வீட்டையே பார்க்குறாரு. இங்கே பாருங்க, நேர் 7ல் சந்திரன் திருவோண நட்சத்திரம். இங்கிருந்து கடகத்தை பார்க்குறாரு, குருவை பார்க்குறாரு. அப்போ இவங்க வந்திருக்கிறவங்க கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒன்றா வீடு கட்டுவாங்க, அல்லது வாகனம் வாங்குவாங்க, அல்லது நிலம் வாங்கலாமா. இந்த 3 விஷயத்தை பற்றின கொஸ்டின் தான் அவங்களுக்கு இருக்கும். இதை தவிர வேறு அந்த கொஸ்டினே இருக்காது. அப்போ நம்ம கேட்டோம்னா அவங்க சரியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, இவங்க வீடு கட்டலாமா, வாகனம் வாங்கலாமா அப்படின்னா 100% வாங்கலாம். அதை இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அதே சந்திரன் 7ல் நின்று தங்க லக்கணத்தையே பார்க்குது. அப்போ இது ஒரு நிவர்த்தி ஸ்தானம் நல்லா இருக்குது, நல்லா வீடு கட்டலாம்னு வச்சுங்களேன். சிறப்பு. அடுத்தது இன்னும் வேற என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரோட லக்கணத்தில் யார் இருக்காங்க,
ஒன்று. அடுத்தது ஆறுடைய லக்கணத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று. இந்த மாதிரி அந்த லக்கணத்தில் நின்ன கிரகமும் லக்கணத்தை பார்க்குற கிரகமும் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும். இப்போ வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் சுக்கிரன் பார்க்கல, சூரியன் செவ்வாய் பார்க்குதுன்னா 7 8 பார்க்கல, சந்திரன் பார்க்குது. சந்திரன் பார்க்கிறது லக்கணத்தை பார்க்குது ஒன்று. அடுத்தது ராகு பார்க்கல, சனி பார்க்குறாருன்னு பார்த்தா சனியும் பார்க்கல. இப்போ பார்க்கறது வந்து ஒரே ஒரு கிரகம் சந்திரன் மட்டும் பார்க்குது. அந்த குரு வந்து லக்கணத்துல இருக்குது. அப்ப இவங்க வந்து என்னவான கொஸ்டின் இருக்கு அப்படின்னாக்கா, முதல் இந்த 4ஆம் மடங்கு அந்த வீடு சம்பந்தப்பட்டது கேட்டுருவாங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த குரு வந்து 6க்கு அதிபதி ஆகிறாரு, 6 9க்கு அதிபதி ஆகிறாரு. இப்ப 6ங்கிறது கடன் நோய் எதிரி. அப்ப என்ன சொல்லுவாங்க, வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டு வாங்கலாமா, நிலம் வாங்குறதுக்கு கடன் வாங்கி வாங்கலாமா, இது மாதிரி 6 சம்பந்தப்பட்டாவே அங்க கடன் வந்துடும். அப்போ வந்து கடன் வாங்கி வாங்கலாமான்னா வாங்கலாம். குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. கடன் வாங்கி வீடு கட்டினாலும், கடன் வாங்கி நிலம் வாங்கினாலும், அல்லது கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்கினாலும் சக்சஸ் ஆயிடுமான்னு ஆயிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது சந்திரன் பார்க்குது. சந்திரன்னா அவர் லக்கணாதிபதியே தான். அப்ப சந்திரன் பார்க்கும்போது என்ன இது அவங்களுடைய கேள்வியா இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகரை பத்தின கேள்வி என்ன, அவங்கள பத்தியே தான் கேட்பாங்கன்னு வச்சுக்க. நான் எப்படி வாழ்க்கையில வந்து இன்னும் மேல வர முடியுமா, இன்னும் முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு வந்து அவங்கள பத்தின சுய கேள்வியா தான் இருக்கும். அப்ப லக்கணாதிபதியே வந்து லக்கணத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல வந்துடுவாங்க, அருமையா வந்து ஜெயிச்சிருவாங்க, வாழ்க்கையில ரொம்ப ஒரு சிறப்பா இருக்குன்னு வச்சுங்களேன், ஜெயிச்சிருவாங்க. இது வந்து அந்த பாவகத்தோட ஆதிபத்தியம். அடுத்தது வந்து கிரக ஆதிபத்தியம். இப்படி நிறைய அடுத்தடுத்த ஆப்ஷன்ல வந்து அவங்கள வந்து கொஸ்டின் பார்க்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு முன்னா வந்து பாவாதிபத்தியம் பார்த்தோம், 4ஆம் இடம்னு வந்துச்சு, வண்டி வாகனம் அது சொன்னோம். அடுத்தது வந்து கிரகம், அந்த உட்காந்துருக்கிற கிரகம் எந்த வீட்டுக்கு அதிபதியா வராரு அப்படின்னு பார்த்தா 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறாரு, 6 9க்கு அதிபதியா இருக்கிறாரு. 6னா கடன் வாங்கி வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு எஸ் சொல்லியாச்சு. அடுத்து 9ங்கிறது அவங்க அப்பாவை பத்தின கேள்வியா இருக்கும். எங்க அப்பா எப்படி இருப்பாரு, எங்க அப்பாவுக்கு சிறப்பா என்ன இதுன்னு கேட்பாங்க, அதுக்கு பத்தின கொஸ்டின் தான் இருக்கும். அடுத்தது இந்த சந்திரனே பார்க்குது, 1ஆம் இடத்து அதிபதியா மறுபடியும் லக்கணத்தை பார்க்கும்போது அவரை பத்தின கேள்வி. இது வந்து பாவாதிபத்தியம். அடுத்தது வந்து கிரக ஆதிபத்தியம்னு ஒன்று இருக்குது. கிரகம் வந்து குருன்னா குழந்தை சொல்றாங்க. அப்ப குழந்தை பத்தின ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, குழந்தை எப்படி சார் இருக்கும், நல்லா படிக்குமா, என்ன ஏதுன்னு அந்த மாதிரி கேட்பாங்க ஒண்ணு. அடுத்தது வந்து இந்த சந்திரன் இருக்கு பாருங்க. இந்த சந்திரன் பார்க்கும்போது சந்திரனா வந்து அம்மா, அந்த ஜாதகரோட அம்மாவை பத்தி கேட்பாங்க. எங்க அம்மா எப்படி சார் இருக்கும், நல்லா இருக்குமா, என்னதுன்னு கேட்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து குழந்தை நல்லா தான் இருக்கு, அவங்க அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க, அந்த வீடியோ பார்க்கும்போது சிறப்பாக இருப்பாங்கன்னு வச்சுக்க. இப்போ இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க வருகின்ற வாடிக்கையாளர். அதனால நம்ம வந்து அவங்களுக்கு எளிதாக பதில் சொல்லிடலாம். இந்த இதனுடைய வந்து ரிசல்ட்டும் வந்து சிறப்பாக இருக்கும். இது மாதிரி நம்ம வரக்கூட வாடிக்கையாளர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தீர்வு கிடைக்குன்னு வச்சுங்களேன். இந்த சோழி பிரசனத்தில் இதுதான் ஒரு ரொம்ப சிறப்பு, ஈஸியாக கிடைக்கும். அதனால் நம்ம இதெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம், எல்லாருக்கும் வந்து உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இனி ஜோதிடம் கற்றுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற வாடிக்கையாளருக்கும் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.